ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஐடியா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பீக்கர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம ரொம்ப கம்மியான செலவுலேயே வந்து அந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஒரு 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த போர்டோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் வரும். இது எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டு ஒன்று தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒயர் தேவைப்படும். இந்த ஒயர்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பழைய ஸ்பீக்கர்லேயே இருக்கும். நான் வந்து பழைய ஸ்பீக்கரோட ஒயர்லாம் டேமேஜ் ஆனதால் புது ஒயர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் இருக்க ஆடியோ ஜாக் எடுத்துங்க, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து 2 ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் அந்த பாக்ஸை உள்ளே வச்சு உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிப்பேன். பட் வந்து உங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக அந்த பாக்ஸ்லேருந்து ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு வெளியில் வச்சு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் உள்ளே வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டில் எப்படி கனெக்ஷன் கொடுத்து அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் 5 வோல்ட் கொடுப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்ட் அப்படின்ற 3 டெர்மினல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ ஜாக்லேருந்து 3 ஒயர் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்ன்றது ரைட்டாகவும், ரெட்டுன்றது லெஃப்ட்டாகவும், பிளாக்ன்றது கிரவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஒயரை வந்து அந்த டெர்மினலில் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்ரிங் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். பக்கத்து டெர்மினலில் எதையும் வந்து டச் ஆகாத மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரைட் சேனல் வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிரவுண்டு வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் வந்து நம்ம சக்ஸஸாக வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்பீக்கர் லெஃப்ட்டு ரைட்டுக்காக வந்து 2 ஒயர் எடுத்து சால்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆடியோ இன்புட் கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல் தனித்தனியாக இருக்கும். அதாவது 2 பேர் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 2 சேனலுக்கும் தனித்தனி பேர் இருக்கும். ரைட் சேனல் ஆடியோக்கும் இன்னொரு பேர் வந்து லெஃப்ட் சைடு ஆடியோக்கும் தனித்தனியாக இருக்கும் 2 ஸ்பீக்கருக்கு. அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் 2 ஒயரை வச்சு. இதுக்கான சர்க்யூட் டயக்ராம் வந்து வீடியோவில் லிங்க் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலுக்காக வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அதுலேயும் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு சால்ட்ரு பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் போர்டில் கொடுக்க வேண்டிய கனெக்ஷன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த போர்டுக்கான பவர் சப்ளைக்கு மட்டும் இப்போ 2 ஒயர் சால்ட்ரு பண்ணி எடுத்தால் ஃபுல்லாகவே நம்மளோட போர்டில் ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 5 வோல்ட் பவர் சப்ளைக்காக நான் ஒரு 2 ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த ஒயர் வந்து அந்த போர்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் மைனஸ் 5 வோல்ட் அப்படின்ட்டு. அதில் கரெக்டாக பார்த்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும். இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் தான் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் 5.5 இல்லைனா 6 வோல்ட்லாம் கொடுத்திங்கன்னா இந்த போர்டில் இருக்க ஐசி வந்து எரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐசியை வந்து வீணாயிடும். அதில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் இல்லைனா உங்களோட மொபைல் சார்ஜர் அடாப்டர் இருக்குது பார்த்திங்களா, அது இல்லைனா பவர் பேங்க் அந்த மாதிரி வந்து ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் பவர் சப்ளை கொடுங்க. இப்போ நம்ம போர்டில் வந்து ஃபுல்லாகவே கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இந்த போர்டு கூட வந்து நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொலாரிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் அப்படின்ட்டு. அதில் வந்து கரெக்டாக இப்போ வந்து பிளாக் வந்து மைனஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து கரெக்டாக வந்து சால்ட்ரு பண்ணிங்க. சால்ட்ரிங் பண்ணும்போது சால்ட்ரிங் ஃப்ளக்ஸை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஒரு சால்ட்ரிங் வந்து நம்மளால் பண்ண முடியும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட மைனஸ் ஒயரை வந்து நம்ம இப்போ சால்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து இப்போ ப்ளஸ் ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட சால்ட்ரிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அதாவது ரைட் ஸ்பீக்கரை வந்து சால்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்பீக்கரையும் வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட போர்டில் கனெக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் சப்ளைக்காக நம்ம ஒரு 2 ஒயரை கனெக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த 2 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மேல் கனெக்டர் வந்து ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த கனெக்டர் வந்து இந்த ஒயர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பழைய ஸ்பீக்கர் வந்து அதாவது ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்பீக்கர்லேயே வந்து யூஎஸ்பி மேல் போர்ட் இருக்கும். அந்த லைனே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்தது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் புதுசாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுத்ததுக்காக நான் ஒரு ஃபோனோட பழைய சார்ஜர் வந்து எடுத்துருக்கேன். இந்த சார்ஜர் மூலமா வந்து நான் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறேன். பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி சவுண்ட் எஃபெக்ட் எப்படி நல்லா இருக்கான்றதை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து ஒரு மொபைலில் ஒரு பாட்டு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட அந்த போர்டு வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ண அந்த போர்டு ஸ்பீக்கர் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் பாக்ஸ் உள்ள வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கனெக்ட் பண்ணியிருக்க போர்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே எடுத்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளே வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம், எப்படி நமக்கு எஃபெக்ட் வந்து பாக்ஸ் உள்ள வச்சுனே எப்படி இருக்குன்னு பார்க்குறத பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வந்து நம்மளோட ஸ்பீக்கரை வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.